2 கற்பலகைகள். இது வெறும் சட்டங்கள் எழுதப்பட்ட கல் அல்ல, தேவன் தம் மக்களுடன் செய்து கொண்ட மாபெரும் உடன்படிக்கை. முதல் கற்பலகைகள். அந்த பலகைகளை தேவனே வெட்டி உருவாக்கினார். அது தேவனுடைய விரலால் எழுதப்பட்டது. இஸ்ரவேலர்கள் பொன்கன்று குட்டியை வணங்கி பாவம் செய்ததை கண்ட மோசே கோபத்தில் அந்த பலகைகளை உடைத்து போட்டார். இஸ்ரவேலர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை மீறிவிட்டார்கள் என்பதன் அடையாளம். 2ஆம் கற்பலகைகள். தேவன் மோசேயை நோக்கி, நீ 2 கற்பலகைகளை வெட்டி கொண்டு வா என்றார். முதல் முறையைப் போலவே தேவனே தம் கரத்தினால் 10 கட்டளைகளையும் அதில் எழுதினார். உடைந்த முதல் உடன்படிக்கைக்கு பதிலாக தேவன் கிருபையாக மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கினார். அதை பாதுகாக்க, அவற்றை வைக்க உடன்படிக்கை பெட்டியை செய்யும்படி தேவன் கட்டளையிட்டார். 10 கட்டளைகள் என்றால் முதல் பலகையில் 5 கட்டளைகளும் 2ஆம் பலகையில் 5 கட்டளைகளும் இருந்தது நினைக்கிறோம். அது உள்ளும் புறம்புமாக இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய விரல் கற்பலகைகளில் எழுதியது. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சட்டங்களையும் விசுவாசிகளின் இருதயங்களில் எழுதுகிறார்.